ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு கேரமல் அப்ப ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக அண்ட் அதோட ஸ்வீட்டாகவுமே இருக்கும். இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதோட தேவையான பொருட்களும் ரொம்பவே குறைவு. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதோட இது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ஈஸியான ஸ்வீட் அப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்காக 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 50 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அதோட கேரமல் பண்ணுறதுக்காக 150 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு சீனி எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்டும் எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல இந்த அப்பம் செய்கிறதுக்கான கேரமலை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு பேனில் நம்ம கேரமல் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்க சீனியை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இதை மீடியம் ஹீட்டில் கரண்டி எதுவுமே போடாமல் நல்லாவே மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இது நல்லாவே மெல்ட் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் சேர்த்த சீனி எல்லாமே நல்லாவே மெல்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி வச்சு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இந்த சீனி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அதாவது இதோட அளவு பார்த்தீங்கன்னா 150 ml. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிற இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா இந்த அப்பத்துக்கான மாவை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் எடுத்து வச்சுருக்க 200 கிராம் அளவு அரிசி மாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே 50 கிராம் அளவு கோதுமை மாவையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க 50 கிராம் சீனியையும் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஈஸ்டையும் சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இது கூட உப்பு நான் இப்போ சேர்க்க போகிறது இல்லை, இது ஃபைனலாக தான் சேர்க்க போகிறேன். ஸோ இது இந்த மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமலை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்து இது இந்த மாவோடு மிக்ஸ்ட் ஆகிற வரைக்கும் இது நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கொள்றதுக்காக நான் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ள போகிறேன். தேங்காய் பால் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தேங்காய் பால் சேர்க்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. அதாவது ரொம்ப கட்டித்தன்மையும் இல்லாமல் ரொம்ப தண்ணித்தன்மையும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 மணித்தியாலும் இதை ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ளலாம். 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கொள்ளுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பொங்கி இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா இந்த அப்பம் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். அதாவது மாவு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கரண்டி அளவில் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நாம் செய்ய போகிற அப்பம் எல்லாமே ஒரே சைஸில் கிடைக்கும் அண்ட் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷம் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நுரைச்சி வரும். இதுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக் மாதிரி நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இதை நம்ம அடுத்த சைடு மாற்றி போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே இது செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம்.
நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இது ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இதை வெளியே எடுக்கும்போது இது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத்பிக் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.